මගේ සහෝදර සහෝදරියනි මගේ ද්‍රවිඩ කඳුකර දෙමළ ජනතාව මැදියට ඔයාලා යන්න බය වෙන්න එපා. මම බය නැතුව කියනවා හේතුව මම මේ මිනිස්සු සමග මම ජීවත් වෙනවා. එයාලත් එක්ක මම ඒගොල්ලෝ මුණ ගැහෙන්න යනවා. අපිට බයක් තිබුණානේ කඳුකර මිනිස්සුන්ට ඒ දෙමළ මගේ සෙනඟට විවිධ දේවල් දීලා ඒගොල්ලෝ වාල් කරගන්න පුළුවන් ඒගොල්ලෝගේ ඡන්ද වරකම් කරගන්න පුළුවන් කියලා ඒ මතයේ මින් පස්සේ ඉවරයි. හරිද? පක්ෂවලට බැදි බැදි හරිද? පක්ෂවලට බැදි බැදි ඔවුන්ට අරක්කු දුන්න ගම ඔවුන් රැවටුණා කියලා හිතාගෙන හිටපු මම විශේෂයෙන්ම කියනවා කඳුකර සෙනඟගේ නායකයා කියාගෙන ඉන්න විශේෂයෙන්ම වඩිවේල් සුරේෂ් අරවින්ද කුමාර් ඒ වගේම ජීවන් තොන්නමන් කවුරුණත් කමන්නේ මම බය නැතුව කියනවා උන්ට අභියෝග කරලා කියනවා අපේ දෙමළ ද්‍රවිඩ ජනතාව කඳුකර මිනිස්සු වෙනස් වෙලා ඉන්නේ සහෝදරයනි. ඔයාලා ළඟ ඉන්න අයට බය නැතුව කියන්නේ මේ පාරමාලි මාවට සද්ද දාන්න කියලා. එයාලට කතා කරන එක්කෙනෙක් කෝණේ විතරයි. එයාලා වෙනස් වෙලා අපි යනකොට අපි අනිවාර්යෙන් දෙන්නේ ඔයාලට කියනවා 150 නෙමේ 100% දෙමළ ජනතාවේ සංඝ අනිවාර්යයි මාලිමාවට. ඒ නිසා මම වැඩි ඒගොල්ලෝගේ ප්‍රශ්න කියන්න යන්නේ නැහැ. என்னுடைய மக்களாகிய எங்களுக்கு திசைகாட்டி சின்னம் வந்தவுடனே செய்ய போகின்ற விடயத்தையும் சற்று கூறிவிட்டு என்னுடைய பேச்சை நிறுத்துகிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பிரதேசங்களிலே காணப்படுகிற தோட்டப்புற பாடசாலைகள் அதே போல தோட்டப்புற வைத்தியசாலைகள் என்று சொல்லி வேறு பிரித்து காணப்படுகின்ற அந்த நிலை மாறி எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் இருக்கின்றதான 2 அல்லது 3 கிலோமீட்டர் உள்ளதாக சர்வ சம்பூர்ணமான வசதியை கொண்ட ஒரு பாடசாலை. இன்று பாடசாலைகளுக்கு அனுப்புவதற்கு தோட்டப்புறங்களிலே ஒரு வசதியும் இல்லை. இவர்கள் ஆசிரியர் நியமனம் என்ற பெயரிலே தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கும் கல்வி அறிவு சில நேரங்களில் ஓலைவல் பாஸ் ஆகி கூட இருக்க மாட்டார்கள். சாதாரண தரத்தில் பாஸ் ஆக கூட சித்தி பெறாதவர்களுக்கு ஆசிரியர் நியமனங்களை கொடுத்தார்கள். அந்த விளையாட்டெல்லாம் முடிந்ததையா. நல்ல படித்த பட்டதாரி ஆசிரியர்களை தோட்டப்புற பாடசாலைகள் அல்ல மலையக மக்கள் வசிக்கின்ற இடங்களிலும் அந்த பாடசாலைகள் உருவாக்கப்படும். அதே போலவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விசேடமாக உணவிற்கும் சுகாதாரத்திற்கும் கல்விக்கும் அடிக்கப்பட்டிருக்கிற அத்தனை வரிகளும் நீக்கப்படும். எனவே நாங்கள் வாழலாம். நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறை வாழ்க்கை எங்களுக்கு அமைத்து கொடுக்கப்படும். சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான கௌரவமான பிரஜைகளாக நாட்டின் முதுகெலும்பை நிமித்தி நானும் இலங்கையன் என்று கூறும் அளவிற்கு தைரியமாக நிற்கக்கூடிய ஒருவருடைய அனுர தோழரின் நிமித்தம் இந்த 22ஆம் தேதி ஜனாதிபதியாக பதவியேற்பதோடு எங்களுக்கு சுபிட்சமான காலம் பிறக்க போகின்றது. எனவே எம்மை சூழ இருக்கிற எமது தோழ தோழிகளுக்கு எனது சொந்தங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சொல்லுங்கள், எங்களுடைய வாக்குகள் பொன்னானது. அந்த பொன்னான வாக்குகளை நாங்கள் தவறவிடக் கூடாது. நாங்கள் சரியான ஒருத்தரை இத்தனை வருடமாக மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு வாக்கு வங்கிகளாக மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு நாங்கள் இன்னும் எங்களுடைய நிலைமையிலே அதே லயன் வாழ்க்கை மாற்றி இருந்தால் மாற்றுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் ஒருவரும் ஒன்றும் செய்யவில்லை. இன்று இருக்கிற அத்தனை தமிழ் அரசியல்வாதிகளும் இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளும் அனைத்து தமிழ் அரசியல்வாதிகளும் இன்று ஜனாதிபதியோடு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மலையக மக்களுக்கு ஏதேனும் ஒன்று செய்யக்கூடுமானால் செய்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருந்தும் ஒருவரும் அதை செய்யவில்லை. காரணம், உங்களிடத்திலே வந்து வாக்குகள் பெற வேண்டும் என்பதற்காக. என்ன கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்களிடமிருந்து வருவதற்கு இது ஒன்றுதான் வாய்ப்பு. இதை தவறினால் அவர்களுக்கு இனிய பாராளுமன்றம் என்பது கூட கனவாகிவிடும். அதனால் அவர்கள் ஏதாவது கொண்டு கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் வாக்களிக்கும் போது வாக்களிக்கும் நிலையத்துக்கு போகும் போது இந்த திசை காட்டு சின்னம் அனுர தோழருடைய பெயரையும் நாமும் வெற்றி பெறுவோம். தேசத்தை வளமாக்குவோம். கௌரவமான பிரஜைகளாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.